தேனியில் அரசு பள்ளி பெண் சத்துணவு ஊழியருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வரும் ஆசிரியர்கள் மீது புகார் அளித்தும் விடியா திமுகவின் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியிருக்கும் சம்பவம் திராவிட மாடல் அரசின் நிர்வாக லட்சணத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. காக்கிவாடன்பட்டி அரசு பள்ளியில் சத்துணவு பொறுப்பாளராக பணிபுரிந்து வரும் பெண்ணிற்கு ஆசிரியர்கள் பிரகாஷ், குபேந்திரன் ஆகியோர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பள்ளியில் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையறிந்த ஆசிரியர்கள் உடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் வேலையை காலி செய்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளனர். பணத்தை வாங்கிக் கொண்டு விடிய அரசின் ஏவல் துறையினர் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்திருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல பிசிப்பட்டி பழனிச்செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு நான் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. ஆனால் நான் சொன்ன கம்ப்ளைண்ட் வேற, அவங்க எழுதுனது கம்ப்ளைண்ட் வேற. பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரெண்டாவது நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்துட்டு மிரட்டுறாரு. நீ என்ன பண்ணுவ பண்ணு, நான் உனக்கு நான் அனாதை தானே, நீ என்ன பண்ணுவ, எனக்கு இல்லை தானே வேலை பார்க்குறேன், அவனை சத்தனம் நான் நோண்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. எனக்கும் என் பிள்ளைகளுக்கு ஆதரவு கிடையாது இப்போ வரைக்கும். நாளைக்கு நான் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையே மிரட்டுறாரு என்ன. எனக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி எத்தனை பெண்கள் இவங்க பண்ணாங்கன்னு தெரியல. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 95 வயது மூதாட்டியை தாக்கி பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட காமுகன் பிடிபட்டார். காடுவெட்டன்குறிச்சியை சேர்ந்த பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள அசோக் என்பவர் மேல மைக்கேல்பட்டி கிராமத்தில் தனியே வசித்து வந்த 95 வயது மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்து அவரை தாக்கி நகைகளை பறித்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். காம கொடூரனை அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தேடி பிடித்து ஒப்படைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டுவதைப் போல விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. சென்னை திருவிக நகரில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் கருக்கலைப்பு செய்த 17 வயது சிறுவன் மற்றும் அவரது பெற்றோர் போக்சோவில் பிடிபட்டனர். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் 17 வயது சிறுவன் பெற்றோருடன் சிக்கினார். கருக்கலைப்பு செய்த மருத்துவர் மற்றும் சிறுவனின் அண்ணன் ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்னும் அளவிற்கு நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.